அவரை பொறுத்தவரை பாஜக இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள போக முடியாது. பாஜக இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லும்போது அத்தகைய வதந்திகளை நீங்க வளர விட்டுருக்க கூடாது. இன்னொரு தவறு நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ராகுல் கைதுக்கு நீங்க கண்டனம் தெரிவிச்ச நீங்க அதற்கு பிறகு நேஷனல் ஹெரால்டு விஷயத்துல ராகுலுக்கும் சோனியாவுக்கும் ரிலீஃப் கிடைக்கும் போது அதை பற்றி ஒன்றும் பேசல. பாராளுமன்ற பிரச்சனையில் ஸ்டாலின் எக்ஸலத்தில் அதுக்கு எதிராக பதிவிடும் போது நீங்கள் எதுவும் பேசலை. ஸோ இதுவும் நீங்கள் முன்னாடி ரகசிய உறவு அது இதுலாம் பாஜகவுக்கு எதிராக கடுமையாக பேசிக்கிட்டு அதை பேசாதது மக்கள் மத்தியில் ஒரு ஜனநாயகம் படத்தில் விழுந்த அடியில் பாஜக எதிர்ப்பை விட்டுட்டாருங்கிற அந்த எண்ணமும் மக்கள் மத்தியில் விழுந்துட்டாம பாஜக எதிர்ப்பை விட்டுக்கிட்டு பாஜகவோட கூட்டணிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தையை வந்துக்கிட்டு இப்போ உங்க இமேஜை காப்பாற்றுறதுக்கு நீங்க நான் சமரசம் ஆக மாட்டேன்னு சொன்னா கூட மக்கள் மத்தியில் வந்து கூட்டணிக்காக முயற்சி பண்ணாங்க. குறிப்பா உங்க மாவட்ட செயலாளர்கள் 80 விழுக்காடு வந்து கூட்டணியை விரும்புறாங்கிற ஒரு செய்தி வந்ததுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு.